கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளுக்கான வேத வசனம் சங்கீதம் 1, 2வது வசனம் மற்றும் 3வது வசனம். கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலை உதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த வசனங்களிலே 1வது வசனம் 2வது வசனத்திலே நாம் படித்ததான இந்த 2 வசனங்களிலே இந்த 2வது வசனம் 3வது வசனத்துக்கு அடிப்படையாய் இருக்கிறது என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். நாம் 2வது வசனத்தில் மிக ஜாக்கிரதையாய் அவருடைய வார்த்தைக்கு நம்மை ஒப்பு கொடுக்கிற பொழுது, அந்த வார்த்தையிலே நாம் நிலைத்திருக்கிற பொழுது, அந்த வார்த்தை நமக்கு அடித்தளமாய் மாறுகிற பொழுது, அந்த மனுஷனுடைய வாழ்க்கை, நீதிமானுடைய வாழ்க்கை நீர்க்கால்களின் ஓரத்தில் நடப்பட்ட அந்த மரத்தை போல அதினதின் காலத்தில் கனி கொடுக்கத்தக்க ஒரு மரமாய் அவனை தேவன் குறிப்பிடுகிறதை பார்க்கிறோம். இலை உதிராதிருக்கிற மரம், இது நடப்பட்ட ஒரு மரம். இது தானாய் வளரவில்லை. நாம் காடுகளில் காண்கிறதை போல களைகள், the weeds will grow automatically. ஆனால் இங்கே நீர்க்கால்களின் நதியின் ஓரத்திலே இந்த மரம் நாட்டப்படுகிறதை பார்க்கிறோம். அப்படி என்று சொன்னால் தேவனாகிய கர்த்தர் நம்மை வேறு பிரித்து இரத்தத்தினால் கழுவி பரிசுத்தமாக்கி இந்த வார்த்தையின் ரகசியத்தை மகிமையை நமக்கு வெளிப்படுத்தி நம்மை அபிதமான மகா பெரிய மேன்மைக்கும் ஆசீர்வாதத்துக்குள்ளே தேவன் நம்மை மாற்றுகிறார், வைத்திருக்கிறார் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். யூ ஆர் கால்ட் டு பி ஃப்ரூட்ஃபுல். நீங்கள் பலன் கொடுக்கிறவர்களாய் நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறீர்கள். இயேசு ராஜா விதைப்பனுடைய ஊமையில் அவர் சொல்லுகிற பொழுது 100க்கு 100 பலன் கொடுத்ததை நாம் வாசிக்கிறோம். அது நமக்கு அந்த வார்த்தை 100 மடங்கு பொருத்தமாய் இருக்கிறது. காரணம், தேவன் நம்மை அபிதமாய் மாற்றியிருக்கிறார் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இது நாம் பலனை கொடுக்கத்தக்க விதத்திலே இது நீர்க்கால்களின் ஓரம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இட் இஸ் nourished and recruited by the never failing. இது பலனை கொடுக்கத்தக்க, பலனை உருவாக்குகிறவராலே நாட்டப்பட்டு வேர்விட்டு அதினதின் காலத்தில் முழுமையான பலனை கொடுக்கத்தக்கதாய் தேவன் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். அந்த பலனுக்கு தேவையான எல்லாவற்றையும் தேவனே கொடுக்கிறவராயிருக்கிறார் என்பதை நாம் உணர்ந்திட வேண்டியது அவசியமாயிருக்கிறது. படிப்படியாய் அது வளருகிறதா இருக்கிறது. நீங்கள் நம்முடைய கண்ணிற்கு காணாமலே அந்த பலன் வரும். அல்லேலூயா. காரணம், இது தேவனிடத்திலிருந்து வருகிறதாய் இருக்கிறது என்பதை நாம் உணர்ந்திட வேண்டும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. எனக்கன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த மரத்தை பற்றி அவர் சொல்லுகிற பொழுது, அந்த மரம் அதினதின் காலத்திலே அது கனிகளை கொடுக்கிறதாய் இருக்கிறது. மரத்தை போல இருப்பான், இலை உதிராதிருக்கிற மரத்தை போல இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இட்ஸ் மெச்சூரிங் இட்ஸ் ஃப்ரூட்ஸ் இன் abundance and perfection. இதில் குறைவில்லை. அதில் தேவனுடைய சாயலுக்கு ஒத்த விதத்தில் அவன் வளர்ந்து கொண்டே இருக்கிறான். கனிகளை கொடுக்கிறவனாய் மாறுகிறான். இந்த வசனம் ஒரு நதியை போன்று அவனுக்கு கனியை கொடுக்கத்தக்கதாய் அது அவனை மாற்றுகிறதாய் இருக்கிறது என்பதை நாம் உணர்ந்திட வேண்டும். அல்லேலூயா. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் இந்த வசனத்திலே கவனிக்கிற பொழுது, இங்க நீதிமான் தேவன் அவனை ஆசீர்வதித்திருக்கிறார் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும்.
இந்த நீதிமான் தேவனாலே நடப்பட்ட ஒரு மரம் போன்று அவன் இருக்கிறான். எல்லா காலத்திலும் பச்சை பசேல் என்று, வெயில் வந்தாலும் கவலை இல்லை, மழை வராட்டியும் கவலை இல்லை என்பதை நாம் உணர்ந்திட வேண்டும். கிறிஸ்துக்குள்ளே அவனுடைய எல்லா அவனுடைய தேவையான எல்லாம் கிறிஸ்துவனிடத்திலிருந்து அவனுக்கு கிடைத்து வருகிறது. ஒரு மரத்திற்கு எப்படி தண்ணீர் அவசியமோ, சூரிய வெளிச்சம் அவசியமோ, அதை போன்று இவன் வாழ்வதற்கும் ஆசீர்வாதத்துக்கும் கிறிஸ்துவனிடத்திலிருந்து எல்லாம் கிடைத்து விடுகிறதாய் இருக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு உங்களை பார்த்து நீங்கள் வேஸ்ட்டு, யூஆர் யூஸ்லெஸ், நீங்கள் யாருக்கும் பயன்பட மாட்டீங்க, முன்னேற மாட்டீர்கள், இவர்களெல்லாம் முடியாது என்று சொல்லி உங்களை பிராண்டு பண்ணியிருக்கிறாங்களா? கவலைப்படாதீங்க, தைரியமாக இருங்க. இவங்களுக்கெல்லாம் தெரியாது, இவங்களால் ரட்சிக்கப்படலை, இவங்கெல்லாம் அவிவிசுவாசிகள் என்று சொல்லி உங்களை முத்திரை போட்டிருக்கிறார்களா? கவலைப்படாதிருங்கள். நீங்கள் கனி உள்ளவர்களாய் மாறுகிற நாட்கள் சமீபமாய் இருக்கிறது. That will be more beneficial than your imagination. வேதம் சொல்லுகிறது, நீங்கள் நினைப்பதற்கு வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமாகவே, exceedingly abundantly you will become more fruitful in the name of Jesus. உங்களை பார்த்து யாருன்னா சொல்கிறாங்களா you are useless, உங்களை பிராண்ட் பண்ணி வச்சிருக்கிறாங்களா? நீங்கள் அதையே நம்பிக்கொண்டிருக்கிறீங்களா? கவலைப்படாதிருங்கள். வேத வார்த்தையை பாருங்க. நீங்கள் பலன் கொடுக்கும்படி பலன் கொடுக்கிறவர்களாய் யூ ஆர் டிசைன்டு. உங்களுடைய நேச்சரே அதுதான். யூ ஹேவ் அ காட் நேச்சர். காட் நேச்சர் இஸ் யூ வில் பி ஃப்ரூட்ஃபுல் அண்ட் யூ வில் பெனிஃபிஷியல் டு அதர்ஸ். நீங்கள் மற்றவர்களுக்கு பலன் உள்ளவர்களாய் நீங்கள் மாறுவீங்க. கனி உள்ள ஒரு வாழ்க்கை வாழ்வீங்க. நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீர்கள். யுனோசிமிஸ் பிலமென்ல நாம் வாசிக்கிறோம். அவன் அவனுடைய எஜமானுக்கும் சரி பவுலுக்கும் சரி ஊழியத்தின் பாதையில் உன் காலத்தில் பிரயோஜனமற்றவனாக இருந்தான். 11வது வசனத்தில் பவுல் சொல்கிறான், அவன் முன்னாடியெல்லாம் அவ்வளோ பிரயோஜனமாக இல்லை, ஆனால் இப்போ அவன் ரொம்ப பிரயோஜனமாக இருக்கிறான் என்று அவன் சொல்லுகிறது. ஊழியத்தின் பாதையிலும் அவன் பிரயோஜனமாய் மாறிவிட்டான். அன்பு முன்பு வாழ்க்கையே வேற மாதிரி இருந்துச்சு. he was a useless fellow, யுனோசிமஸ். அந்த இப்போ வேதம் சொல்லுகிறது, பவுல் எழுதுகிறார் பிலமெனுக்கு எழுதின அந்த நிருபத்தில் 11வது வசனத்தில் அவன் இப்போ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கிறான். ஊழியத்தில் கூட ரொம்ப இப்போ அவன் பயன்படுத்தப்படுகிறான் என்று சொல்லுகிறான். உங்கள் வாழ்க்கையில் கூட நீங்கள் அப்படி இருந்திருக்கலாம். எனக்கு ஒன்றுமே தெரியல, நான் பயன்படுத்தப்படலை, எனக்கு தெரியல என்று சொல்லலாம். யுவர் குட் டைம் இஸ் கம்மிங். யூ வில் பிகம் a very useful in the kingdom of God, in the church, in your family, in your office, in your college and school. You will become more blessed and you will be beneficial to others, that you will reflect the Christ nature. கிறிஸ்துவின் சாயலை நீங்கள் பிரதிபலித்து பலன் கொடுக்கிறவர்களாய் நீங்கள் மாறுவீர்கள். நீங்கள் செய்கிறதெல்லாம் அது வாய்க்கும். நீங்கள் ஒரு ஆசீர்வாத மரமாய் அந்த நீதிமானுடைய அந்த பிராண்டோடு நீங்கள் வருவீங்க. உங்களுக்குள்ள மறைந்திருக்கிற அந்த பெரிய நீதிமானா இயேசு இருக்கிறார், இயேசு இருப்பார். அல்லேலூயா. இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களை நீங்கள் அதிக அதிக பலனை கொடுக்கிறவர்களாய் மாறுவீர்கள். ஃபோக்கஸ் ஆன் த வேர்டு, நாட் வாட் பீப்புள் சேட் அபவுட் யூ. மனிதர்கள் சொன்னதை, அவர்கள் நினைத்ததை கவலைப்படாதிருங்கள். வார்த்தை என்னை சொல்லுகிறது என்பதிலே கவனமாயிருங்கள். அந்த அழியாத வார்த்தை ஜீவனுள்ள வார்த்தை. இட் ஹஸ் அ பவர், இட் ஹஸ் அ லைஃப் இன் இட். அதில் ஜீவன் இருக்கிறது, உயிர் இருக்கிறது. அந்த வார்த்தை உங்களை கனி கொடுக்கலாம், இதை மாற்றுகிறது. நாம் செபிக்கலாம். பரலோகத்தின் பிதாவே, இரக்கங்களின் தேவனே, இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகள் வழி உடைய சமூகத்தில் தாழ்த்துக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. இவருடைய வாழ்க்கையின் பாதையில் இவர்கள் கடந்து வந்ததான பள்ளங்களும் கண்ணீரின் வழிகளும் ஒப்பு கொடுத்து நாங்கள் செபிக்கிறோம் ராஜா. இவர்களால் ஆண்டவரே செய்ய முடியாது என்று தோற்று போன காரியங்கள், மற்றவர்களால் இவர்கள் குறை சொல்லப்பட்டு விழுந்து போன காரியம் எதுவாயிருந்தாலும் நீர் பலன் கொடுக்க செய்கிற தேவனாய் இருக்கிறீர். இவர்கள் பலனை கொடுக்கும்படி அழைக்கப்பட்டிருக்கிறார்களே, அபிஷேகிக்கப்பட்டிருக்கிறார்களே. நம்முடைய மகிமையின் வேகம் இந்த நாளில் இவர்களை மூடி அந்த பலன்களை கொடுக்கத்தக்க எல்லா கிருபைகளும் இந்த பிள்ளைகள் மேல் இந்த நாளிலே வருவதாக. இந்த நாளிலும் தேவனாகிய கர்த்தருடைய அந்த மகிமையான மேகம் இவர்களை வழிநடத்துவதாக ராஜா. உடைய பரிசுத்தமான நாமத்தை நீர் உயர்த்தும், மேன்மைப்படுத்தும், ஆசீர்வதியும்.
இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் செபிக்கிறோம் பிதாவே. ஆமென். காட் bless you.